ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம இறைவனுக்கு அபிஷேகம் செய்யும் பொருட்களின் பலன்கள் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பழ வகைகளை போட்டு நம்ம அபிஷேகம் செய்யும் போது ஜன வசீகரம் ஏற்படும். நம்பர் 2 பஞ்சாமிர்தத்தால் நம்ம அபிஷேகம் செய்யும்போது நமக்கு வெற்றி தீர்க்க ஆயுள் கிடைக்கும். 3 பால் கொண்டு அபிஷேகம் செய்யும்போது ஆயுள் விருத்தி. தயிர் திடகாத்திரம். தேன் சங்கீத வன்மை. தான் நெய் நம்ம அபிஷேகம் பண்ணும்போது சுக வாழ்வு மோட்சம் கிடைக்கும். 7 கரும்பு சர்க்கரை, அதாவது கரும்புனால் செய்யப்பட்ட சர்க்கரையை நம்ம அபிஷேகம் செய்யும் போது பகைவரை ஒழிக்கும். 8 இளநீரால் நம்ம அபிஷேகம் செய்யும் போது நன்மக்கட்பேறு யோகம் கிடைக்கும். 9 விபூதியால் நமக்கு அபிஷேகம் செய்யும் போது ஞானம் கிடைக்கும். 10 சந்தனம் சுவர்க்க பேசும். நம்ம பன்னீர் அபிஷேகம் செய்யும் போது நமக்கு புகழ் கிடைக்கும். 12 வஸ்திரத்தால் நம்ம அபிஷேகம் செய்யும் போது வெகுமதி கிடைக்கும். 13 புஷ்பத்தால் நம்ம அபிஷேகம் செய்யும் போது நமக்கு சந்தோஷம் கிடைக்கும். 14 கற்பூரம் அத்வைத்த முக்தி. அதுக்கு அடுத்ததான் நம்ம அபிஷேகம் செய்யக்கூடிய பொருள் குங்குமத்தால் நம்ம அபிஷேகம் செய்யும் போது நமக்கு மங்களம் கிடைக்கும். அடுத்ததாக மாப்பொடியால் நம்ம அபிஷேகம் செய்யும் போது கடனை நீக்கும். இப்போ குறிப்பாக நம்ம எப்போ இந்த அபிஷேகம்லாம் செய்யலாம்னா, செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் அபிஷேகம் செய்வது நல்ல.